அழகர் கோவில்ல 18ஆம் படி கருப்பு எப்படி உருவானாருங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? பாண்டிய நாட்டுல இருக்க அழகர் கோவிலுக்கு சேர நாட்டு மன்னர் வராரு. அழகரை பார்த்த உடனே அவரோட அழகுல மயங்கி பிரமிச்சு போய் நிக்கிறாரு. இந்த அழகரை எப்படியாவது கடத்தி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு 18 மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றாரு. அவர்களோட 18ஆம் படி கருப்பனையும் காவலுக்கு அனுப்புறாரு. அந்த மந்திரவாதிகள் எல்லாம் யாரோட கண்களுக்கும் நம்ம தெரியக்கூடாதுன்னு ஒரு மாந்திரிக மைய கண்ணுல தடவுறாங்க. இங்க நடக்கிறது எல்லாமே இந்த கோவில் பூசாரியோட கனவுல அந்த அழகர் சொல்றாரு. அதை இந்த பூசாரி பாண்டிய நாட்டு அரசர்கிட்ட போய் சொல்றாரு. அரசரும் ஒரு வழி கண்டுபிடிச்சு தினந்தோறும் அந்த பிரசாதம் வைக்கிற அந்த பொங்கல்ல நிறைய மிளகு சேர்த்து வைக்கிறாரு. அதை சாப்பிட்ட அந்த 18 மந்திரவாதிகளும் மிளகோட காரத்தினால அவங்க கண்ணுல பூசின அந்த மையெல்லாம் அழிஞ்சு அவங்களோட உருவம் ஊர் மக்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மந்திரவாதிகள்லாம் இந்த அழகரை எங்க நாட்டுக்கு கடத்த வந்தது உண்மைதான், ஆனா அந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்குனது உண்மைதான் என்று ஒத்துக்கிறாங்க. அந்த 18ஆம் படி கருப்பும் வெளியே வராரு. எனக்கும் இங்கிருந்து சேர தேசம் போக விருப்பம் இல்ல, அதனால இந்த கல்லழகருக்கு நான் காவலா இருக்கேன்னு சொல்றாரு. 18 மந்திரவாதிகளும் வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் செய்து தங்களுடைய உயிரை தாங்களே ஜீவ சமாதி படுத்திக்கிறாங்க. அதுதான் இந்த 18ஆம் படி கருப்பு. உண்மை எங்க இருக்கோ அவங்களுக்கு பக்கத்துல இருந்து வெற்றி பெற செய்யக்கூடிய தெய்வம். பக்தி அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.